தங்கலான் ட்ரைலர் வந்து நேற்று லான்ச் ஆச்சு. அது பார்த்ததுக்கப்புறமா ஒரு சில விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது தங்கலான் மேலே எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரஞ்சித்தோடைய படம் அப்படின்றது முதல் காரணம். 2வது சியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. 3வது அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த ஒரு லொக்கேஷன், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த சமூகத்தினர் ப்ளஸ் ரஞ்சித் இது எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவாக ஒரு அரசியல் பேசும் இல்லையா. இதை வந்து ட்ரைலர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. இப்போ நேற்று ட்ரைலர் வந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுது. அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. வெறும் சில மணி நேரத்திலேயே 1 மில்லியன் வியூஸ் போச்சு. அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலர் முன்னாடியே வந்திருந்தால் கூட பரவாயில்ல. இப்போது இந்த டைமில் ரஞ்சித் அவர்கள் போட ட்வீட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ட்ரைலர் லான்ச் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ட்ரைலரை பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி பெரிய கூஸ்பம்ஸ் மொமெண்ட்லாம் இருக்குது இந்த ட்ரைலரில். என்னன்றது ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். முதல்ல இந்த தங்கலான் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா படம் இதுதான் அப்படின்றத படம் பார்த்ததுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். பட் அதை ட்ரைலரை பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட புரிதலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல் சீனே ஒரு கேங் வந்து அப்படியே விக்ரம் அவர்களை வந்து சூழ்ந்து நிற்கிது. அப்போ அவர் குதிரையில் நிற்கிறாரு, ஈட்டியை வந்து தரையில் குத்துறாரு. அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ வந்து விக்ரம் அவர்களை வந்து அகெயின்ஸ்டாக அவ்வளோ பேர் நிற்கும் போதும் அவர் ஒரு ஆளாக வந்து எல்லாரையும் வந்து அடித்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் ஆகிறாரு. அந்த இனத்தோட தலைவனாக அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து இவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டு வரான். என்னென்னா, ஒரு தங்கம் இருக்க இடம், அந்த இடத்துலேருந்து தங்கத்தை எடுக்கணும். வெள்ளைக்காரன் அனுப்பின ஆட்கள்லாம் ஒருத்தர் கூட திரும்பாமல் எல்லாம் இறந்து போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துக்கு விக்ரம் டீம் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு இவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. அந்த உதவி கேட்குற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருப்பாங்க. இது வந்து வெள்ளைக்காரன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டான். மற்ற டேரக்டர் எடுக்கக்கூடிய படமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வெள்ளைக்காரனே கொடுத்துருப்பான். இது அன்பளிப்பாக வச்சுக்கோ அப்படின்ட்டு. ரஞ்சித்தோட படம் மாரி செல்வராஜ் படமாக இருந்தால் அதை எனக்கு கொடு, நீ வேற நான் வேற கிடையாது, 2 பேரும் ஒன்றுன்றதை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவே, அந்த சரிசமம் அப்படின்ற ஒரு அரசியலுக்காகவே வந்து விக்ரம் அவர்கள் கேட்டு வாங்கியிருப்பார் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தங்கம் எடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு நிறைய இடத்தெல்லாம் கடந்து அந்த இடத்துக்குள்ளே போகிற சீன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அங்கே போய் தங்கம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய தடைகள், நிறைய விபத்துகள் எல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு 1000ல் ஒருவனில் வந்து சோழர்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது. சரி, 1000ல் ஒருவன் அப்படின்னு மைண்டுக்கு வரும்போதே ஜிவி பிரகாஷ் மைண்டுக்கு வந்துடுவார். அதே ஜிவி பிரகாஷ் தான் இங்கே மியூசிக்கும் போட்டிருக்காரு. அங்கே அந்த படத்தப்போ அவருக்கு வந்து பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்கல. பட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்றத 100% நான் சொல்லிப்பேன். நான் இப்போ ஒரு வழியாக வந்து தங்கம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி அப்படின்னு ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. அந்த சூனியக்காரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகன் அவங்க தான். எனக்கு அந்த சூனியக்காரியோட அந்த மாளவிகா மோகனோட கெட்டப் பார்க்கும்போது 2018 தும்பாடு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைமில். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு படம். ஆக்சுவலாக ஒரு தங்கம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்குள்ளே போவாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காமிப்பாங்க. ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்கிறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ அந்த மாளவிகா மோகனை பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து மாளவிகா மோகனால் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த பயந்து எல்லாரும் வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறுத்தையோட சீன் நம்ம பார்க்க முடியுது. சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே சிறுத்தை வந்து நடந்து வரக்கூடிய காட்சி. அதுக்கப்புறம் அதே சிறுத்தையை வந்து விக்ரம் அவர்கள் வந்து சண்டை போடக்கூடிய காட்சி பார்த்தோம். எனக்கு அதை வச்சு பார்க்கும்போது மாளவிகா மோகன் அவர்கள் தான் வந்து சிறுத்தையை வந்து இவங்களுக்கே அகைன்ஸ்டாக திருப்பி விட்ட மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் பயந்து இல்லை வேணாம் இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னும் போது ஒரு டைலாக் ஒன்று வரும். பயங்கரமான புரட்சிகரமாக இருக்கும் அந்த டைலாக். சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்படின்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் முடிஞ்ச அடுத்த செகண்டே ரஞ்சித் ஃபிலிம் அப்படின்னு வரும். ஸோ இந்த டைலாக்கு அவர் சொல்கிற மாதிரி நம்ம வச்சு கோரியர் பண்ணி தான் பார்க்கணும். அது பயங்கரமாக இருக்கும். இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு ரஞ்சித் அவர்கள் சொல்கிற ஒரு டைலாக்னும் போது எப்போ போராட்டங்களோட நடத்த போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. பட் அது அப்படி இல்லை, ஒரு படமாக இதை பார்க்கலாம். படத்துக்குள்ளே அவர் அரசியல் பேசுவார் இல்லையா, அந்த அரசியலாக பார்க்கலாம். பட் பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்படின்றது. அதை முடிஞ்சு அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா
விக்ரம் அவர்கள் ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு ஓஹா ஓஹான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பார். நம்ம பார்த்தோன்னா தெரியும் அது எதுக்காக, என்ன பெயிண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். தங்க முலாம் பூசியிருப்பார். ஆக்சுவலாக எதுக்காக தங்க முலாம்னா, தங்கம் எடுத்தால் உனக்கு பிடிக்காது, இங்கே விடமாட்டேன் அப்படின்னு இல்லையா, நான் தங்க முலாம் பூசியிருக்கேன், முடிஞ்சால் என்கிட்ட வந்து உன் கோவத்தை காட்டு, என்னையா நான் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷனை வச்சுருக்காங்க. பயங்கரமான கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருக்கும். அது தேட்டர் மெட்டீரியல், அதெல்லாம் உண்மையிலேயே. அதே மாதிரி தங்கலான் அப்படின்னு அந்த பேர் வச்சாங்க இல்லையா, அதுக்கே ஒரு காரணம் என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட இனத்தோட தலைவன் அப்படின்றது, ஊர்காவலன், எல்லை வீரன், மக்களின் பாதுகாவலன், இந்த மாதிரி அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அந்த தங்கலான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டுமே. சரி, மொத்தத்தில் இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 110% சொல்லுவேன். இந்த ட்ரைலர் உங்களுக்கு பைசா வசூல். நீங்கள் போய் படத்தை உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், தயவு செஞ்சு இதை தேட்டரில் மட்டும்தான் பாருங்கள். ஏன்னா இது தேட்டர் மெட்டீரியல் உள்ள படம் இது மொத்தமே. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை டீகோடிங் பண்ணியிருக்காங்க இதில். அந்த டைமில் புராண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கும்பிட்றவங்க தான் அந்த டைமில் அதிகம். அந்த ஒரு ஆற்றை கடந்து போகும்போது ஒரு நாமத்தை ஒன்று அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே கூட நம்ம ட்ரைலரில் பார்த்தது கொஞ்சம் தான் இருக்கும். படத்தில் இன்னும் நிறைய இருக்கும். கண்டிப்பாக புரட்சிகரமாக கண்டிப்பாக படம் வரட்டும். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம், ஆல் தி பெஸ்ட் டு சியான் விக்ரம் சார் அண்ட் பா ரஞ்சித் அவர்களுக்கும். ஸோ இந்த ட்ரைலருக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் நான். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரைலரில். பட் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நானும் உங்களை மாதிரி ஆவலாக காத்துட்ருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.